22,972 வகை நெல் வகைகளை, பாரம்பரிய நெல் விதைகளை வாங்கி சேமிச்சு வச்சிருந்தாரு. பாரம்பரிய நெல் வகைகளை ஒரே நாள்ல 2003 சின்சாண்டோ நிறுவனத்தை எடுத்து கொடுத்துச்சு இந்த அரசு. விதை இல்ல ஒன்றை. இப்ப நான் விதையை சேமிச்சு வச்சேன்னு வச்சுங்க, விதை பதுக்கல் சட்டத்தில் என்னை கைது பண்ணலாம். எப்படிப்பட்ட நாடு? உண்ட தக்காளி விதை இருக்கா, வெண்டைக்காய் விதை இருக்கா, வெள்ளரி விதை இருக்கா, சொரக்காய் விதை இருக்கா, கத்தரி விதை இருக்கா? இல்ல, சின்சாண்டா மான்சாண்டா நிறுவனத்தில் கொடுத்துட்டான். இனி இந்த உழவர் குடி உயிர்ப்பிச்சு மீள எழவே முடியாத அளவுக்கு அடிச்சிட்டான். பாத்தீங்களா, இது ஒண்ணுமே பண்ண முடியாது. மார்க்கெட்ல எங்கேயும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு பாவலை நான் விதை எடுத்து வச்சுட்டு அந்த விதையை ஒரு செடி மட்டும் நட்டேன். இந்த மாதிரி தான் பாவல் வருது. ஏன்னு சொல்லுங்க? இது மரபணு மாற்றப்பட்டது, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, அதாவது கார்பரேட் கை வைக்காத இடமே இல்லை. பல்வழுக்க கால்கேட்லேருந்து இந்த பாவக்காய் வரைக்கும். ஓகே, அப்போது இதிலிருந்து இனி விதை எடுத்து நட்டால் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, இதில் விதை எடுக்க முடியாது. அவங்க கார்பரேட் ஒரு விதை கொடுப்பாங்க, அதை எடுத்து தான் நீங்கள் நட முடியும். இது எப்போ சேஞ்ச் ஆனதுன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நாட்டுப்பாவல் இருக்கும். அதில் ஒரு விதை எடுத்துகிட்டு அடுத்த வருஷத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பேக்கெட்டுக்கு 600லேருந்து 660 ரூபா. அப்போது சும்மா கிடைச்ச ஒரு விதையை அப்படியே யூஸ் பண்ணாமல் நிறைய காய் வருதுன்னு நம்பி மக்கள் ஒரு ஹைப்ரிட் நல்லா